தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு சாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த தேர்தல் வெற்றி தோல்வி வழக்குகள் அப்படின்றது தேர்தல் முடிஞ்ச பிறகு போடப்படும். இப்ப சமீபத்துல கூட அப்பாவுக்கு வழக்குக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கான தீர்ப்பு இப்போ வந்ததெல்லாம் பார்த்தோம். ஆனா விஜய் அவர்களுக்கும் அது போன்ற வழக்கு போட்டிருக்கிறாங்க. பெரம்பூர்லயும் சரி, திருச்சி கிழக்குலையும் சரி. கூடுதலாக இன்னொரு விஷயம், கவனிக்கத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரம்பூர் தொகுதி வாக்காளர் ஒருத்தர் ஒரு வழக்கை போட்டிருக்கிறார். விஜய் அவர்களுடைய வேட்பு மனுவுல நிறைய தகவல்கள் முன்னுக்கு பின்முரணாக இருக்கு, சொத்து விவரங்கள் எல்லாமே தப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. கூடுதலாக குழந்தைகளை வைத்து இவர் வாக்குகளை வாங்கி இருக்கிறார். குழந்தைகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்வது சட்டப்படி தப்பு அப்படின்றப்போ இவருடைய வெற்றி செல்லாது அப்படின்னு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு என்பது போடப்பட்டிருக்கிறது. நீதிபதி முன்பு இது மனு ஏற்கப்பட்டு நோட்டீஸ் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த வழக்கு? எலெக்ஷன் பெட்டிஷன் இபின்னு சொல்றது டோட்டலா வேற. இபி யார் போட முடியும்னா ஏத்து நின்று தோத்து போன வேட்பாளர் தான் போட முடியும். வாக்காளர்கள் பல விஷயங்களுக்கு போடலாங்க. வாக்காளர்களின் உரிமை தான் அது. அப்படியான ஒரு உரிமையில தான் அந்த குழந்தைகள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தப்பட்டது வேட்புமனுவில் இருக்கிற கோளாறுகள். இந்த வேட்புமனு கோளாறுகளை பத்தி நம்ம முதலே நிறைய தடவை பேசியிருக்கோம். அப்போ தேர்தல் காலகட்டத்திலே இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். கரெக்டட் அஃபிடவிட் போட்டிருக்காங்க. அதை கரெக்ட் பண்ணி அதுவும் சட்ட உரிமை தான். விஜய் தரப்புலேயே கரெக்டட் அஃபிடவிட்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அது தனி லிட்டிகேஷனுங்க. இபிஏவும் அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டாம். இபிங்கிறது டோட்டலாக வேற. அதில் எவ்வளோ டிலே ஆகுங்கிறது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அப்பா நினைச்சு உதாரணம் சொன்னீங்க, அது மாதிரி 10 வருஷம் கழிச்சு முடிவான விஷயங்களும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. வாக்காளர் போன்ற மனு விரைவில் விசாரணைக்கு, அதாவது இவங்க எதிர்த்தரப்பு அபிடவிட்லாம் போட்டு அது குறித்த விசாரணை நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இபியை விட அது குயிக்கா வந்துரும்னு நான் நினைக்கிறேன். இப்ப அந்த வழக்கில் விசாரணைக்கு எடுத்த முடிவு எப்படி சார் இருக்கும்? ஒருவேளை குழந்தைகளுக்கு எதிராக பயன்படுத்தியதுன்றது தேர்தல் ஆணையமும் உள்ள வரும் அப்படின்றப்போ, இது போன்ற வழக்கம் நடக்காதப்போ முடிவு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம்? இது நீண்ட காலத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா, இல்ல குறுகிய காலத்தில் தீர்வு என்பது எட்டப்படும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? பொதுவாக இந்த மாதிரி வழக்குகள்ல குறுகிய கால தீர்வுங்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் 2 வருடம் பிடிக்கக்கூடிய ஒரு வழக்கு தான். பேசிக்கா ரிட்டு தான். அது ரிட்ல பல கட்டங்கள் இருக்கு, அதை தாண்டி தான் அது வந்தாகணும். ஆனா அதுக்குள்ள நாடு முழுவதுக்குமே தேர்தல் வந்துருமே. நம்ம இப்ப என்ன நிலைமையில நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, ஜூலை மாதம் 20ஆம் தேதி துவங்க இருக்கின்ற மான்சூன் செஷன்ல என்னென்ன பில்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வர போகுதுங்கிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கிற தகவல்களை வைத்து பார்த்தால் கண்டிப்பாக விமன் ரிசர்வேஷன், டீலிமிட்டேஷன், அப்புறம் எம்பி எண்ணிக்கையை கூட்டுதல், ஒரே நாடு ஒரே தேர்தல், இதை நோக்கி அது போகுது. அப்ப ஏதாவது ஒண்ணுக்கு 2/3 மெஜாரிட்டி அவங்களால அட்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா, அதாவது தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் சிட்டிங், திமுக ஆதரிக்கணும்னு அவசியம் இல்லை, திமுக வெளிநடப்பு செஞ்சாலே போதுமானது. அதுபோக மற்ற கட்சிகளோட நிலைப்பாடு, பெரும்பாலும் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக எல்லாரும் ஒரே அணியில் திரளணும்னு சொன்னாலும் அது கேரளால, வெஸ்ட் பெங்கால நடக்கலைங்கிறது நமக்கே தெரியும். தமிழ்நாட்டிலையும் இனி நடக்காது. அது திமுகவும் அதிமுகவும் ஒரே அணியில இணைஞ்சு காங்கிரஸுக்கு எதிராகவோ ஆதரவாகவோ இருக்க முடியுமா? அதே மாதிரியான ஒரு நிலைமை தான். மாநில அரசியல யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. திரும்ப அந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கிறாரு. தாவேகாவும் திமுகவும் ஒரே அணியில இருந்து பிஜேபி எதுக்கணுங்கிறாரு. வைகோ இதுக்கெல்லாம் நோபல் பரிசே கொடுக்கலாங்கன்னு வைகோ சொல்றாரு. ஒரே கூட்டணியில் இருக்கிறவங்க தான் 2 பேருமே கிட்டத்தட்ட. திரும்ப என்னதான் கூட்டணி இல்லைன்னு சொன்னாலும் அது கூட்டணி தான். அதுபோக ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு முன்னதாக பார்லிமெண்ட் தொகுதியோட எண்ணிக்கையை கூட்டி அதுக்கேற்றவாறு சட்டமன்ற தொகுதியோட எண்ணிக்கையை கூட்டுவது அப்படிங்கிற ஒரு ப்ரொபோசல் வந்தா, உத்தரப்பிரதேசத்துல அகிலேஷ் யாதவ் அதுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாதுங்க. அது பிஜேபி பாயிண்டா அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மாநில பாயிண்டா தான் பார்ப்பாங்க. எலெக்ஷன் வேற வருது அப்படின்றப்போ ஏன்னா அவங்களுக்கு அது லாபம் இருக்கு. அதுல சரி, ஒரு மாநிலத்துல ஆட்சிக்கு வரணும், எல்லா மாநில கட்சியும் அதான நோக்கமா இருக்க முடியும்.
உத்தரப்பிரதேசத்தில் 2027 தேர்தல் வர இருக்கு. இப்போ இந்த பில் பாஸ் பண்ணா முதல் பெனிஃபிட் யாரு கிடைக்கும்? அவங்களுக்கு தானே கிடைக்கும். அப்ப அவங்க இது பிஜேபி நாங்க எதுக்குறோம், ஆனா இது வந்து எங்க மாநிலத்துக்கு நன்மை தர்ற விஷயம். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல நம்ம அணுமின்சார சம்பந்தமான அமெரிக்கன் கோஆபரேஷனுக்கு ஒரு பில் பாஸ் பண்ணாரு. பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. மன்மோகன் சிங்க்கு வந்து மெஜாரிட்டியும் கிடையாது. இடதுசாரிகள் வந்து கடுமையா எதிர்த்தாங்க. எந்த வகையிலையும் வந்து அமெரிக்காவோட இது வரக்கூடாது, நாங்க இந்த ஆட்சி கொடுக்குற ஆதரவு வாபஸ் வாங்குவோம் நாங்க ஓப்பனாவே சொன்னாங்க. மன்மோகன் சிங் ஆட்சியை கவிழ்ந்துருமோன்னு ஒரு பயம் வந்துச்சு. ஆனா மன்மோகன் சிங் அதை எப்படி கிளவரா ஹேண்டில் பண்ணாரு, எப்படி சோனியா காந்தி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, அவங்க இதுக்கு ஆதரவா அங்க முலாயம் சிங் யாதவ்கிட்ட, இதே அகிலேஷோட ஃபாதர்கிட்ட அவங்க ஆதரவு பெற்று பில்லை பாஸ் பண்ணிட்டாங்க. மெஜாரிட்டி இல்லாத ஒரு அரசு. இப்பவும் பார்லிமெண்டரி மெஜாரிட்டி இல்லை, அதாவது 2/3 மெஜாரிட்டி இல்லை. பார்லிமெண்டரி மெஜாரிட்டி இருக்கே தவிர பெரும் பார்லிமெண்ட்ல தேவைப்படுகிற இந்த அரசியல் கான்ஸ்டியூஷன் திருத்தத்தை தேவைப்படுகிற மெஜாரிட்டி இல்லை. அந்த 2/3 கொண்டு வரணும் அப்படின்னா எப்படி அகிலேஷ் எப்படி ஆதரவு கொடுக்காம இருப்பாரு? விமன் ரிசர்வேஷன் எதுக்க முடியாதுங்க. ஒண்ணு, மாநில சட்டமன்றங்கள்ல இருக்கிற எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை கூட்டுறது அப்படின்னா அதுல நிறைய பேருக்கு வந்து அது ஓகேன்னு நினைப்பாங்க. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தொகுதியில வெற்றி தோல்விதான் முக்கியம்னு ஆயிரும். அகிலேஷ் கட்சிக்குள்ளே ஆதரவு மனப்பான்மை வரும். அப்ப அந்த பர்டிகுலர் பார்ட் அவங்க ஓகே பண்ணி விட்டாங்கன்னு வைங்க, தீர்மானம் பாஸ் ஆயிரும். தீர்மானம் பாஸ் ஆச்சு அப்படின்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுக்குள்ள கொண்டு வந்து நுழைக்க பார்ப்பாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் 2/3 கூட வேண்டியது இல்லைன்னு ஒரு தாட் இருக்குங்க. தேர்தல் ஆணையமே வந்து அதை செஞ்சிடலாம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் இருக்கு. சென்சஸ் வேற தொடங்க போகுதுங்க. அந்த சென்சஸ் தொடங்கிருச்சுன்னா எந்த மாறுதலும் பண்ண முடியாது. அப்போ அதுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு அவசரமும் மோடி அரசுக்கு இருக்கு. மோடியே வந்து பிரதமர் வேட்பாளரா இல்லை அப்படிங்கிற பேச்சு இருக்காங்க ஆர்எஸ்எஸ் வட்டாரங்கள்ல. இப்போ இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு இந்த தேசிய அரசியல் நகருது. மாநில அரசியல் அதுக்குள்ள ஒரு பார்ட்டு. தாவேக்கா நினைச்சாலும் இதை மாற்ற முடியாது, நினைக்காட்டாலும் மாற்ற முடியாது. அப்போ தாவேக்காங்கிற அரசு மெஜாரிட்டியை நோக்கியோ இடைத்தேர்தலை நோக்கியோ எல்லாம் நடை போடல. இடைத்தேர்தல் எப்போ வரும்னா யாருக்குமே தெரியாதுங்க. நீங்க அடுத்தடுத்த ராஜினாமாக்கள் ஏங்க தயங்கி நிக்குது, ஏன் தயங்கி நிக்குது? அதிமுக ராஜினாமா பண்ண தயாரா தானே இருந்தாங்க. ஏன்னா தேசிய அரசியல் இப்படி மாறும்போது அவசரப்பட வேண்டாம்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இறுதியா ஒரு கேள்வி. நீங்க இந்த திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் குறித்து சொன்னீங்க, வைகோ அவருடைய பதிலடி சொன்னீங்க. மாணிக்கம் தாக்கூர் அவர்களுமே வார்த்தை விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். எல்லாருமே ஒன்னாதான் ரிசார்ட்டுக்கு போனாங்க, பேசினாங்க, ஒன்னாதான் கை தூக்கி நின்னாங்க. ஆனா ஒவ்வொருடைய கருத்துக்கள் வந்து வெவ்வேறாக இருக்கிறது. குறிப்பா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரையே அட்டாக் பண்ணக்கூடிய வகையில நோபல் பரிசு தரேன், அரசியல் இன்னும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் திருமாவை நோக்கியும், வார்த்தை விளையாட்டு வேண்டாம் என்று மாணிக்கம் தாக்கூரும் பேசுவது கூட்டணிக்குள் ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு குழப்பத்தோடு இருக்கிறது, இல்ல திருமாவளவனை நோக்கி ஒரு அட்டாக் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்பதா? இன்னொரு பக்கம் அமைச்சர்களுமே, அதாவது இந்த கூட்டணியிலிருந்து அமைச்சரானவர்கள், முஸ்லீம் லீக் அமைச்சர் என்னன்னா 50 வருஷத்துக்கு நாங்க திமுகவை ஒழிப்போன்றாரு, ஆனா அந்த கட்சி வந்து எங்களுடைய சிந்தனை அது கிடையாதுன்றாங்க. ஆதி திராவிடர் அப்படின்ற பெயரை மாற்றியது தப்புன்னு சொல்லிட்டு ரவிக்குமார் அவர்கள் சொல்றாரு, பொதுச் செயலாளர். ஆனா இங்க வன்னியரசு அவர்கள் விஜய் செஞ்சது சரி அப்படின்றாரு. இங்க காங்கிரஸ்ல விஸ்வநாதன் அவர்கள் ஆளுநருக்கு நாங்க மோதல் போக்க பண்ண மாட்டோம், நீங்க வந்து ஏதாவது ஒரு விவாதத்தை கிளப்பாதீங்க, யூஜிசியை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியாக சொல்றார். ஆனா இதே ஆளுநருக்கு எதிராக தான் ஆட்சி அமைக்க விஜய் வந்து அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் காங்கிரஸ் பண்ணுச்சு. பாஜகவுடைய ஆளுநரை எதிர்ப்போம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்க வந்து ஆரம்பத்துல சொன்னாங்க. அமைச்சர்களிடமும் ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. கூட்டணியிலிருந்து விஜய் கட்சிக்கு போனவர்கள் விஜய்க்கு ஆதரவாக கட்சியை தாண்டி பேசுவதையும் பார்க்க முடியுது. நீங்க எப்படி இதை பாக்குறீங்க? இந்த போஸ்ட்போல் அலையன்ஸ்ல வந்து இந்த சிக்கல் வருங்க. ப்ரீபோல் அலையன்ஸை நம்ம வந்து கட்டமைச்சிருந்தா ஓரளவுக்கு ஒத்த கருத்துடைய கட்சிகள் தொகுதி பங்கீட்டில் சில வருத்தங்கள் இருந்தாலும் ஒரு அம்பரல்லாவுக்கு கீழே அவங்களால வர முடியும். போஸ்ட்போல் அலையன்ஸ் இந்தியாவில் எங்கெல்லாம் எப்பெல்லாம் நடந்ததோ அப்போ எல்லாத்துலையும் இந்த குழப்பம் இருந்தது. இப்போ விபி சிங் ஆட்சி காலத்தில் இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ஸோ அந்த குழப்பம் தாவேகா ஆட்சியிலையும் நமக்கு தெரியுது. அப்போ தாவேகா ஆட்சி இதனால கவுந்துருமா? அது கவலாதுனாங்க நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா மற்றவங்களுக்கு அந்த மெஜாரிட்டி இல்லை. ரெண்டாவது தேசிய அரசியல் மாறுது. இப்போ ஒரு கஷ்டப்பட்டு தாவேகா ஆட்சியை கவுத்துட்டு எலெக்ஷன் வச்சா மீண்டும் தாவேகா ஜெயித்து வராதுங்கிறது என்ன நிச்சயம்? அதிகப்படியான மெஜாரிட்டியோட வந்துட்டாங்கன்னா அந்த ரிஸ்க் யாருமே எடுக்க மாட்டாங்க. கட்சிக்குள்ள வந்து பேசுவாங்க. இப்ப ஸ்டாலின் வந்து 6 மாசம் கூட இந்த ஆட்சி நீடிக்காதுன்னு சொல்றது யார்கிட்ட பேசுறாரு? அவர் கட்சிக்காரர்கிட்ட பேசுறாரு.
சொந்த கட்சிக்காரங்களை உற்சாகப்படுத்த வேண்டிய கடமை வந்து ஒரு கட்சி தலைவருக்கு இருக்கு. நம்ம ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறார்கள் அப்படின்னு தாவேகா தலைவர்கள் பேசுறாங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களை வந்து அவங்க உற்சாகப்படுத்துறாங்க. நம்ம ஆட்சியவே கவுக்க பாக்குறாங்கயா, அதாவது பழையபடி திமுக தாவேகாங்கிற களத்தை கட்டமைக்க முயற்சிக்கிறாங்க. இப்போ இது அரசியலாக நம்ம பார்க்கிறோம், அது தனி கதைங்க. ஆனா உண்மையிலே எது யதார்த்தமான விஷயம் அப்படின்னு பார்த்தா டெல்லி தான் யதார்த்தமான விஷயம். டெல்லி தாண்டியெல்லாம் நீங்க எதுவுமே இந்தியாவில செய்ய முடியாது. அப்போ நீங்க பிஜேபியவே தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த கோலாக இருந்தால் மாநில அரசியல்ல ஆன்டி பிஜேபி அணியில எல்லா கட்சியும் இருக்கணும். அது சாத்தியமா? அப்ப ஏன் வந்து மாயாவதியும் மற்றவங்களும் ஒரே அணியில நீடிக்க முடியல? ஏன்னா மாநில அரசியல் ஒண்ணுக்கு ஒண்ணு எதிர்த்துருவோம். அதை தாண்டி இப்படி பாருங்க, இதுவே போஸ்ட் போல் அலையன்ஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் 40 தொகுதி இருக்கு இப்போதைக்கு, அது 60 தொகுதியா கூட மாறலாம். இந்த 60 தொகுதியில திமுக கூட்டணி 30ல இருந்து 40 தொகுதி ஜெயிச்சிருது, இல்ல தாவேகா கூட்டணி 30ல இருந்து 40 தொகுதி ஜெயிச்சிருது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ல அவங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்பாங்கல்ல. அப்ப பிஜேபிக்கு எதிரான அலையன்ஸுங்கிறது தமிழ்நாட்டிலேயோ உத்தரப்பிரதேசத்திலேயோ மாநில தேர்தலில் ஏற்படுத்துவது என்பது இயலாத காரியம். அதெல்லாம் ஃபெயிலியர் தான். எப்படி கேரளாவில் ஏற்படுத்த முடியலையோ அதே தானே. அப்ப ஏன் கேரளாவில் பிஜேபிக்கு எதிரான அரசியல்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா நிக்கல? ஏன் வந்து காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தனித்தனியா போட்டி போட்டாங்க? அதுவே கேரளாவில் இருக்கிற எம்பி தொகுதிகளில் அதிகப்படியா காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தா பிஜேபிக்கு எதிரான நிலை எடுக்கும், கம்யூனிஸ்டுகள் வெற்றி பெற்றிருந்தாலும் பிஜேபிக்கு எதிரான நிலை எடுக்கும். அப்போ போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் தேசிய அரசியல்ல பாசிபிள். ப்ரீபோல் அலையன்ஸ் வச்சு வந்து லாஸ் ஆனது தான் மிச்சம். இப்ப இதுவே காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இல்லைன்னு வைங்க, இந்த அலையன்ஸ்ல திமுகவுக்கு லாபமாலாம் இருந்திருக்கும். அது ஏங்க தாவேகா வந்து விஜய் முதல்ல இருந்தே கூட்டணி கதெல்லாம் திறந்து வச்சிருந்தாரு. யாரு வந்தாலும் அவங்களுக்கு மந்திரி பதவின்னு தானே சொன்னாரு அவரு. அப்ப இப்போ வந்து மந்திரி பதவி கேட்டு வன்னியர் சொல்றாரு, மந்திரி பதவியெல்லாம் நாங்க எத்தனையோ சீட்டு ஜெயிச்சோம், அப்பெல்லாம் எதுவுமே கொடுக்கலன்றாரு. அப்ப திமுக தான் தெளிவா சொல்லிருச்சே, எங்களுக்கு வந்து அப்படியான சிந்தனையே கிடையாதுட்டாங்க. அப்ப தாவேகாவுக்கு போயிருக்க வேண்டியதானே, யார் தடுத்தாங்க? காங்கிரஸை சேர்த்தா நான் சொல்றேன். நீங்க இப்படி சொல்றீங்க சார், ஆனா காங்கிரஸ் உடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, நாங்க தாவேகாவுக்கு போயிருந்தா 70 எம்எல்ஏக்கள் வந்திருப்போம், துணை முதலமைச்சர் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாதன் பேசுறாங்க. அது நல்ல விஷயம் தானே, துணை முதலமைச்சர் ஆயிருக்கலாமன்ற. 70 சீட்டை வாங்கி இப்ப பேசுற விஸ்வநாதன் அவர்களே துணை முதலமைச்சர் ஆக வேண்டியதானே, யார் தடுத்தா? திமுக வந்து 28 சீட்டு கொடுத்துச்சுலாங்க, 28 சீட்டு எங்களுக்கு பிடிக்கலங்க, எங்களுக்கு கூடுதலா சீட்டு வேணும் கேட்டு போக வேண்டியதானே, யார் தடுத்தாங்க? சரி, இதுல வந்துங்க விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர்ல சேர்த்திருக்கணும். அப்ப யாரு, ஸ்டாலின் அவர்களை யாரு தடுத்தாங்க? சேர்த்திருக்க வேண்டியதானே. இதெல்லாம் அந்த நேரத்துல பண்ற அரசியல் தவறுங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அது இப்படி செஞ்சிருக்கலாமோ அப்படி செஞ்சிருக்கலாமோன்னு தோணும். அரசியல் பிழைகள், அவ்வளவுதான், வேற என்ன செய்ய முடியும்? அது அந்த அரசியல் போக்கில் வந்து எல்லாமே மாறி இருக்கு. திருப்பி பிழையை திருத்தணும்னு வரும்போது தாவேகாவும் திமுகவும் எப்படி ஒரு அணிக்கு வரும்? அப்ப தாவேகா கூட்டணியில யாரு இருக்காங்களோ ஒன்னு அவங்க தாவேகா கூட்டணியில இருக்கணும், அப்படி இல்லைன்னா திமுக கூட்டணிக்கு வரணும். திமுக கூட்டணி அவங்களை ஏத்துக்கிடல அப்படின்னா தனியா தான் நிக்கணும், வேற வழி கிடையாதுங்களா. ஆமா, வைகோ வந்துங்க அந்த இடத்துல அவர் வந்து உண்மையான தாவேகாவே செயல்படுறாரு. இப்போ அவர் தாவேகாவே மாறிட்டாருங்க, சந்திரமுகியாவே மாறிட்டாரு. இல்ல பாருங்க, அவர் பாருங்களேன், நான் கவசமா இருப்பேன், மெய் காப்பாளனா இருப்பேன், நோபல் பரிசு கொடுக்கணும், என்னெல்லாமோ சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு வைகோ. என்ன காரணம்? அவரு முழுமையான தாவேகா ஆயிட்டோம்னா நமக்கு அது நல்லது, இல்ல நம்ம பையனுக்கு நல்லது, அப்படி ஏதோ ஒரு சிந்தனை இருக்கு, நம்ம எதிர்கால அரசியலுக்கு நல்லது. அவர் வந்து 80 இயர்ஸ்க்கு மேல போயிட்டாருங்க. அவர் பையனுக்காகத்தான் அது சொல்றாருன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். அவரோட எதிர்கால அரசியல்ங்கிறது என்ன இருக்கு, பையனுக்காகத்தான் சொல்றாரு இருக்கும். இல்லைன்னா இன்னொரு வாட்டி ராஜ்யசபாவுக்கு போலாம் தாவேகா ஆதரவோட அப்படின்னு கூட அவரு நினைக்கலாம். ரெண்டாவது அங்க ஒரு கூட்டணி ஒருங்கிணைப்பாளர் பதவி ஒண்ணு வருது, அதுக்கு வந்து இப்பவுமே அதிலேயே முட்டி மோதுறாங்க எல்லாரும், அது கூட ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ அரசியல்ல அடிப்படை என்பது வெற்றியும் சுயநலமும் தான், அதை தாண்டின அரசியல் கிடையாது. பிழையான முடிவு வந்துடும், சுயநலத்துக்காக நம்ம முடிவு எடுப்போம், அது சரியா வந்திருக்காது, ஃபெயிலியர் ஆயிரும். ஃபெயிலியர் ஆன பிறகு அப்படி செஞ்சிருக்கலாமோ இப்படி செஞ்சிருக்கலாமோன்னு அது ஆஃப்டர் தாட், அதனால பயன் இல்லை. நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களை நம்ம நேரிட்ட பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.